என்ன? உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். இப்படி அடிபடும் தெரியாம நான் விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுன்னு கேட்க தானே வந்த? ஆமா. யார் கோலி குண்டு கீழே கொட்டினது கேட்டப்போ எங்க என்ன காட்டி கொடுத்துருன்னு பயமா இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து என்ன காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ். அதானே? ஆமா. அப்புறம் இத்தனை நாளா உங்க மனசை புரிஞ்சுக்காம ரொம்ப அலட்சியமா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இத சொல்ல தானே வந்த? ஆமா. ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நாம ஏன் லவ் பண்ண கூடாது? என்ன கை விட்டுறாதீங்க ப்ளீஸ். சொல்ல தானே வந்த? நோ 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 நோ, நான் அத சொல்ல வரல. சரி வந்துட்டல்ல சொல்லு. என்ன? ஐ லவ் யூ தான். ஏய், நீ தெரிந்தவே மாட்ட. எக்கட கொட்டு போ. ஏ நீலவேணி, ஆ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க வா. எதுவா இருந்தாலும் அங்க இருந்து சொல்லு, எனக்கு காது கேக்குது. அட ஊருக்கே கேக்குற மாதிரி சொல்ல முடியாது. கொஞ்சம் கிட்ட வா. உன்னோட சொல்லு. இதா கிட்டயா? இன்னும் வா. சொல்லு. இன்னும் வா. இதுக்கு மேல வர முடியாது. சொல்லு. நீ வரல என்ன? நான் வரேன். என்ன? சக்தி, வந்துட்ட பாட்டி. என்னென்னமோ பண்றான் ஐயா. ஏய், நீ இந்த ஊரா? ஆமா, என்ன விஷயம்? உன் ஊர்ல பாத்திருக்கேன் அந்த பொண்ணு? பார்த்திருக்கேன், பெரிய வீட்டுல இருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? அத பத்தி உனக்கு என்னடா? ஏய், வெளியூரு, வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். வண்டி எடு. உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு குத்தலு. அப்ப மன்னிப்பு கேட்டு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே? உழைச்சா அதுக்கு பேசாம இந்த கருமத்தை செஞ்சிடலாம். அப்ப தேங்க. என்ன நீ ஆள் வருதா? அது எப்படிப்பா பறக்காம சொல்ற? கரண்ட் என்ன கரண்ட்? சுவிட்ச் அங்க போட்ட லைட் இங்க எரியும்ல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? இந்த பன்னாடைகளை மனுஷன் மதிச்சுக்காத. சொல்லு. சக்தி ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. தம்பி, இது லவ் லெட்டர் தானே? நீங்க ஒரு மாசத்துல முடிக்க சொன்ன மேட்டரை நான் ஒரு வாரத்துல அசத்தி காமிச்சிட்டேன்ல. அதே தம்பி. டேய், இத பண்றா. ஏன் நீங்க படிக்க மாட்டீங்களா? படிக்க தெரிஞ்சா நான் எச்சி பாத்திரம் வளர்க்கறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அவன் படிக்கிறது கேட்டு நீங்க ஓத்து வச்சல் படக்கூடாது. சபாஷ். பண்றா, பாத்துக்கிட்டு இருக்க. அன்புள்ள 5 கிலோ பச்சரிசி, 5 கிலோ பச்சரிசியா? துவரம்பருப்பு 20 கிலோ, புளி 10 கிலோ. இரு. எப்பா, உன்னை மளிகை ஜாமான் வாங்க சொல்லிருக்கா அப்பா. ஐயா, என்னடா சிரிப்பு? என்ன சிரிப்பு? ஓய், ஏய், அவ முடியாதுன்னு சொல்லிடாதீன்னு சொல்லிட்டு போறா பாத்தியா? அது என்ன தெரியுமா? மளிகை ஜாமான் வாங்க முடியாதுன்னு சொல்லிடாதீன்னு போறாடா. ஐயோ ஐயா. இந்நேரம் இந்த லெட்டரை படிச்சுட்டு அவன் மூஞ்சே மாறி போயிருக்கும். என்ன எழுதிருக்க? சஸ்பென்ஸ். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்படி என்னதான் எழுதுறேன்னு சொல்ல. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும். ஓய், இந்த லெட்டர் யார் எழுதுனது? கேக்குறல? நான் தான். கன்ஃபார்மா? நான் தான் எழுதினேன். மேட்டர் சொல்லு. தபார், நீ நினைக்கிற மாதிரி ஆளா நான் கிடையாது. என்கிட்ட விளையாட்டுல வச்சுக்காத. பாரத பண்பாட்டை மெயின்டைன் பண்ணு. ஏய், ஒரு நிமிஷம். என்ன எழுதிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? இத படி. அன்புள்ள சக்திக்கு, நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன். நீ சொல்ற வார்த்தையில தான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. பயங்கரமான ஆல்ரெடி நீ. சக்தி, ராத்திரி எல்லாம் உன்னையே நினைச்சு நில்லு. இந்த லெட்டரை நான் எழுதல. யார் எழுதுனாங்கன்னு சொல்லு. டெல் மீ. எது கத்துற? நான் தான் எழுதுனேன். ஏன் எழுதுன? ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். நான் லவ் பண்ணல. எப்போங்க?
நீ எனக்கு ரூட் விடலன்னா அன்னைக்கு நீ என்ன பாத்ரூம்ல பார்த்த விஷயத்தையோ இல்ல உன் பாட்டி சரி நான் கட்டினப்போ நீ எனக்கு முத்தம் கொடுத்த விஷயத்தையோ யார்கிட்டயாவது சொன்னியா? சொல்லல. அவ்வளோ ஏன் இந்த லெட்டர் நான் தான் எழுதுனேன்னு இங்க வந்து சொல்றல்ல, ஏன் இது அங்கேயே சொல்லி இருந்திருக்கலாம்ல? சொல்லல. இதுல இருந்து தெரியல யூ லவ் மீ. என்ன மாட்டி விடுறதுக்கு இவ்வளவு ஐடியா கொடுத்தோம் நீ திரு திரு முடிச்சிட்டு இருக்கிய. ஒத்துக்கேண்டி. நோ. அடம் பிடிக்கிறாள. ஏண்டி நோ? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏய் சொல்ல முடியாதா? என்கிட்ட தாண்டி சொல்லணும். ஓகே சொல்றேன். இந்த மேரேஜ் யாருக்கு தெரியுமா? இது என்ன கேள்வி? நமக்குதான். நமக்கு இல்ல, எனக்கு. நான் தான் கல்யாண பொண்ணு. தம்பி என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும். அப்பா! வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். அண்ணே போய் வேலையை பாரு. ஏய், ஒய்யா! ஒய்யா மாமனா ஒடியா! ஒடியா பகல் ஒடியா கொட்டியா போடுடா ஒடியா! மாமா நான் குளிக்க போறேன். செல்வி நான் குளிக்க போறேன். டேய் பரத் நான் குளிக்க போறேன். ஜோசியரே நான் குளிக்க போறேன். தம்பி இவன் நான் குளிக்க போறானா இல்ல குமேத்துக்கு போறானா? இந்த மாதிரி அலப்பிக்கு திரியறா? கைப்புள்ளனா நான் குளிக்க போறேன். ஆஹா நம்மளையும் கவுத்திட்டாயா? தம்பி அவசரப்பட்டு எந்த விவரத்தில் இறங்கிறாரோ அப்படிதான் சொல்லுவா. வாயா வா. நீ எப்படி வருவேன்னு எனக்கு தெரியும். நான் குளிக்கிறத பக்கம் தானே வந்தேன். ஏய் குளிக்க போறேன்னு ஊர்ல சொல்லிட்டு வந்தா பத்தாது, தண்ணி கொண்டாடணும். அத கொண்டு வந்திருக்கேன். என்ன நக்கலா? நக்கல. ஏய் ஏய் டா. தண்ணி கொண்டு வரணும். ஆஹா தம்பி அவளை கரெக்ட் பண்ண சொன்னா அவ தம்பியை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நிலவடி பாட்டி வந்துட்ட. பாத்தீங்களா தம்பி, பாட்டி கூப்பிடுற மாதிரி இவளே கூப்பிட்டு ஓடி போயிட்டா. அங்க இருக்கிற உனக்கு கேட்கும் போது இங்க இருக்கிற எனக்கு கேட்காதா? தேவையான உனக்கு இது அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா எதுக்கு அவன் நடிச்ச? உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்குமே தான். எனக்கு எதுக்கு ஆறுதல்? தம்பி நீங்க ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொன்னேன்னா? அம்மா அம்மா தம்பி கை பிஞ்சு கை. உங்க வீரத்தை காட்டுறானா அந்த பொண்ணுகிட்ட காட்டுங்க, அப்பாவி அண்ணன்ட்ட காட்டாதீங்க. இந்த நெக்லஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கல. என்ன பாட்டி இவ எதை கேட்டாலும் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா? அது சரி, கட்டிக்க போற மாப்பிளையாவது பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அத பிடிக்கலன்னு சொல்லுவாளா? என்னடி எங்களை விட நீ அதிகமா சிரிக்கிற? சக்தி கிட்ட நான் தான் கல்யாண பொண்ணுன்னு சொல்லிட்டேன். அடி பாவி, எதுக்கு போய் சொன்ன? அவன் என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணா, அதான் சொன்னேன். பாவண்டி அவன் மனசு ஒடிஞ்சிரு போறான். ஐயோ போட்டி, உனக்கு இவ்வளவு வயசாயும் ஆம்பளைங்களை பத்தி தெரியலையே. வா வா காட்டுறேன். ஆ, ஆ. விடுங்க தம்பி. பாட்டி அங்க பாரு, எவ்வளவு ஹாப்பியா விளையாடிட்டு இருக்கான். ஆமா, நம்மள பார்த்த உடனே சீரியஸ் ஆயிடுவான் பாரு. விடுங்க விடுங்க தம்பி. அட ஆமா, இப்ப மரத்து மேல கைய வச்சுட்டு நிப்பான் பாரு. ஆமா, கைய வச்சுட்டா. அது மட்டுமா, இப்ப கண்ணை கசக்குவான். இது வரைக்கும் கரெக்டா சொன்னேன்.
அப்புறம் என்ன பண்ணுவான்? வேற என்ன இப்ப தாடிய சரிவா. என்ன செய்து இவ்ளோ கரெக்டா எப்படி சொல்ற? இந்த ஆம்பளை பசங்களை பத்தி தெரியாது, பலகாலமா இதானே பண்றாங்க. அண்ணன் இல்லாத நேரத்துல தம்பி எதையும் பார்த்து பயந்துருச்சா? என்ன தம்பி பீலிங்கி? டீலிங். டீலிங்கா? யார்கிட்ட? மேல அந்த பொண்ணுங்க நிக்கிறாளுங்களே. ஆமா நிக்கிறாளுங்க. நான் லவ் ஃபெயிலியர் ஃபீலிங்ல நின்னுட்டு இருக்கேன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி, அவளை எதுக்கு ஏமாத்தணும்? அத ஆக்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. மேல பார். பாத்தாச்சு. அந்த குண்டு காதுல குசு குசுன்றல. அட கொய்யால, எப்படி தம்பி இவ்வளவு கரெக்டா கேக்குறீங்க? காலங்காலமா பொம்பளைங்க இப்படி நம்பி தானே நம்ம கிட்ட ஏமாந்துட்டு இருக்காங்க. விடுங்க தம்பி, அந்த பொண்ணுக்கு தான் மேரேஜ் ஆக போகுதுல்ல அப்படின்னு அவ தானே சொன்னா. நானா சொன்னேன்? எதே? கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை கடத்த போறேன். இது தீவிரவாதம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது இடைஞ்சல யார் வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அது நீங்களா இருந்தா தம்பி நீங்க ஒரு நக்ஸலைட். அண்ணே பொண்ணை இன்னைக்கே கடத்த போறோம். மாட்டிட்டா பிரிச்சு பேனு பாத்துறாங்கப்பா. அது எப்படி கடத்துறது? நீங்க தானே. நானா? அப்ப ஒண்ணு செய்ய, 1 லிட்டர் பூச்சி மருந்து வாங்கி என் வாயில ஊத்தி விட்டு போய் சேர்ந்துடுறேன். சரி வா.